வணக்கம். ஒற்றன் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் விசேட சுற்றி வளைப்பு, 5 கைது. மன்னார் பிரதான பாலத்தடியில் இருந்த சோதனை சாவடி அகற்றல். உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய அதிகாரி விசாரணையில் வெளியான ரகசியம். வடமராட்சி கிழக்கில் பரபரப்பு, தீக்காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவுள்ள இலங்கை, வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் குருநகரில் போலீசார் நடத்திய விசேட சுற்றி வளைப்பு சோதனையின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. பொசன் தினத்தில் மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும், ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2வரும், கஞ்சா கலந்த மாவாவுடன் 2வரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது நடவடிக்கையின் போது 19 மதுபான போத்தல்கள், 70 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 80 கிராம் கஞ்சா கலந்த மாவா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டம் பிரதான பாலத்தடியில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி அகற்றப்பட்டுள்ளது. குறித்த சோதனை சாவடி இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. பல வருடங்களாக இந்த சோதனை சாவடியை அகற்றுமாறும், இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஜனாதிபதியிடம் குறித்த சோதனை சாவடியை அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கையை முன்வைத்தார். அதனை அடுத்து ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்த பால பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் அப்பகுதியில் இராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் இராணுவ கட்டுமானங்கள் எவையும் அகற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படாது என்பதனால் அதற்கு முன்னரே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்கள மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இணைய வழியூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் www.donets.lk அல்லது www.onlineexams.gov.lk ஆகிய இணையதளங்களுக்கு சென்று விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். மேலும் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் குறித்த பாடசாலையின் அதிபர் மூலம் விண்ணப்பங்களை நேரில் அனுப்ப வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பரீட்சை திணைக்களத்தின் நேரடி தொலைபேசி எண் 1911 அல்லது வழமையான தொலைபேசி எண்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொகையான தங்கத்தை கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை சுங்கப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெருந்தொகை தங்கத்தை கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சுமார் 48 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 18 தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் 15 வருடங்களாக பணியாற்றும் 40 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மாத்தறை ஹக்மன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருகை முனையத்தின் கழிப்பறையில் வைத்து பயணி ஒருவரிடம் இருந்து தங்க பிஸ்கெட்டுகளை பெற்றுள்ளார். இதற்காக 1 லட்சம் ரூபாய் பணம் வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களது குடியேற்ற திட்டத்திற்கு அருகாமையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கல்லுண்டாய் குடியேற்ற திட்ட பகுதியில் J135, J136 என 2 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன. ஆனால் மொத்தமாக 88 குடும்பங்கள் தான் வசிக்கின்றன. J135 கிராம சேவகர் பிரிவில் சுமார் 27 குடும்பங்களும் ஏனையோர் J136 கிராம சேவகர் பிரிவில் தான் உள்ளனர். 2 கிராமங்களையும் பிரிப்பதற்கு
சண்டிலிப்பாய் பிரதேச செயலரின் அனுமதியுடன் ஜெர்மனியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் நிதியில் கட்டடம் ஒன்று கட்டப்படுகிறது. இந்த கட்டடம் J135 பகுதியை சார்ந்ததாகவே உள்ளது. இதனால் J136 பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கட்டடம் யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த நிர்வாகத்தின் கீழ் கட்டப்படுகிறது என்று எதுவும் எமக்கு தெரியாது. இது குறித்து கிராம சேவகரை கேட்டபோது அது சம்பந்தமான எந்தவொரு உத்தியோகபூர்வ தகவலும் தனக்கு வழங்கப்படவில்லை என கூறுகிறார். இந்த நிலையில் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவரே இதில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். கிராம சேவகரா, சமுர்த்தி உத்தியோகத்தரா என்ற குழப்பத்தில் நாங்கள் உள்ளோம். 2 பகுதி மக்களும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் 2 பிரிவு மக்களையும் பிரித்து பிரச்சனையை உண்டாக்குகிறார். ஏதாவது தேவைக்கு அலுவலகத்திற்கு சென்றாலும் அங்கு சமுர்த்தி உத்தியோகத்தர் இல்லை. சமுர்த்தி உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் கிடைத்தும் கூட அவர் செல்லாமல் இருக்கிறார். 2 கிராம சேவகர் பிரிவுகளையும் இணைத்து சந்தோஷமாக செயற்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்தக்கேணியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் நேற்றிரவு 10 மணியளவில் எரிகாயங்களுடன் அலறியடித்து வத்திராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்துள்ளார். இதனையடுத்து அவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மந்திகை ஊடாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்திற்கான காரணம் தெரியவராத போதும் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்போக மற்றும் சிறுபோக நெல் கொள்வனவுக்காக சலுகை வட்டி வீதத்தின் கீழ் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த யோசனைக்கே அனுமதி கிடைத்துள்ளது. 2024 சிறுபோகத்தில் நெல் கொள்வனவுக்கான கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற திரைசேரி பிரதி செயலாளர் மற்றும் ஏனைய அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின்படி சிறுபோகத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள், நெற்களஞ்சிய சாலை உரிமையாளர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்கப்பட உள்ளது. இதன்படி வங்கிகள் மூலம் 6000 மில்லியன் ரூபாய் சலுகை வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வங்குரோத்து நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கையை திவால் நிலையிலிருந்து விடுவிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் திவால் அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஒற்றன் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் ஒற்றன் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.